ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக. சூடி கொடுத்த சுடர்கொடி பாடி கொடுத்த பாசுரங்கள். மார்கழி 26, பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே, போல்வன சங்கங்கள் பொய்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டு செய்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளு நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். கண்ணனை பார்க்க மாட்டோமா, அவனோட சேர மாட்டோமான்னு அவ ஆண்டாளுக்கு. நோம்பி நோத்து தோழிகள் எழுப்பி கோயில் காப்பான் வாயில் காப்பான், நந்தகோபர் யசோதா பலராமன் நப்பின்னை எல்லாரையும் எழுப்பி கடைசியில கிருஷ்ணரையும் எழுப்பி அவனை இப்போவாவது பார்க்க மாட்டோமான்னு காத்துண்டு இருக்கா. அவன் எழுந்து எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், நடந்து வந்த அவன் அழகு எப்படி இருக்கும், எல்லா வர்ணனையும் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி வாக்கண்ணா பேகனேன்னு கூப்பிட்டு இருக்கா. அந்த ஆசை, அந்த எக்கத்தோட 26th நாள் வந்து நின்னா கண்ணனோட கோயில் வாசல்ல. திறந்தது கதவு, நின்னான் கண்ணன். பார்த்து பார்த்து வந்துட்டானான்னு எக்கம் தீர தீர பார்த்தால் ஆண்டாளும் அவ தோழிகளும். என்ன விசேஷம் பார்த்தேலா இன்னைக்கு? வைகுண்ட ஏகாதசி. ஒரு இடத்துக்கு போகும்போது வழி தெரிஞ்சு போனா ஈஸியா போகலாம். புது ஊருக்கு போறோம், ஒண்ணுமே தெரியாம போனா நடு ரோட தான் நிக்கணும். கூகுள் மேப்ஸ் ஹெல்ப் பண்ணணும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தா அந்த ஊர் அவா பாஷையில தான் எழுதி வச்சிருப்பா. மேப்ஸ் will also fail. அந்த வழி பற்றி கேட்டுண்டே இருந்திருந்தா, சயின்ஸ் லேண்ட்மார்க்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா, ட்ராவலிங் அண்ட் ரீச்சிங் டெஸ்டினேஷன் பிகம்ஸ் ஈஸி. வருஷம் ஸ்வர்கலோகத்துக்கு டைரெக்டாக போகிறது இல்லையே. இந்த ஏகாதசி அப்போ ஸ்வர்க வாசல் வழி போய் போய் நம்ம பழகிட்டா நிஜமாவே போகும் காலம் வரும்போது a journey to the eternity becomes easy. It keeps us grounded as well, keeps reminding us of our last journey, our goal. அதே கோல் தான் அச்சீவ் பண்றா ஆண்டாள் இந்த பாசுரம்ல. அந்த குட் கோஇன்சிடென்ஸ், இந்த குரோதி வருஷம் வைகுண்ட ஏகாதசி falls on the same day. நமக்கும் கதவு துறக்கிறது, இங்க ஆண்டாளுக்கும் கதவு துறக்கிறது. இன் ஆக்சுவல் ரெண்டும் ஒன்று தானே. அந்த பகவான் கிட்ட போகிறது தான் எல்லாமே. கண்ணன் பெருமை எல்லாம் சின்ன வயசுல கேட்டு கேட்டு வளர்ந்தாள் ஆண்டாள். இப்பவும் அவன் மூலம் அவதாரம், அவன் எல்லா பெருமையும் பாடிண்டு தான் வந்தாள். ஆனா நேர்ல பார்த்ததும் அத்தனையும் கம்மியோன்னு தோணிடுத்து. இப்பேற்பட்ட பெருமையுடைய பெருமானே, பேர்பட்ட செல்வமுடையவனே, எல்லா குணங்களும் அடங்கி இருக்கும். மாலே, பக்தர்கள் மேல அன்பு கொண்டவனே, மணிவண்ணா, நல்ல ப்ளூவிஷ் கலர்ல இருக்கிறவனே, ஒரு ப்ளூ ஜெம் ஸ்டோன். சம் சே டார்க் ப்ளூ, சம் சே திக் பிளாக், சம் சே டார்க் கிரீன். தனியா சொன்னாலும் சரி, சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இந்த கலருக்கு RGB ஹெக்ஸ் கோட் கண்டுபிடிக்கவே முடியாது. மார்கழி நீராடுவான். உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மார்கழி மாசத்துல காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு நோம்பிருந்து வந்திருக்கோம், உன்னை அடைய வந்திருக்கோம். யாராவது ப்ரெடசஸர் பண்ணியிருக்காளா இந்த மாதிரி? கண்ணன் கேட்குறானாம். ஆண்டாள் சொல்றா, பண்ணியிருக்காளே, எங்களுக்கு முன்னாடி முன்னோர்கள் காண்பித்த வழியில தானே நாங்க போறோம். இந்த நோன்பு கூட ஆண்டாளோட அப்பா பெரியாழ்வார் சொல்லித்தானே ஆண்டாள் இருக்கா. பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சது. கிருஷ்ணா அவதாரம் உன்னோட காலத்துல நீ வசித்த ஆயர்பாடியில ஆயர் குலத்து பெண்கள் அம்பாளை நோக்கி காத்தியாயனி நோம்பிருந்தா. நாங்க உன்னை உன் மூலமா அடைய உனக்காக நோம்பிருக்கோம். எங்க பெரியோர்கள் மேலையார் ஆன்சிஸ்டர்ஸ் என்ன வழி காட்டினாலோ அதை செய்யறோம்.
ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலம் இந்த உலகம். இந்த உலகத்தை நடுங்க செய்யக்கூடியவனே அவன் இல்ல வேற யாரோவா? அவன் சங்கை ஊதும் பொழுது பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே. பால் எப்படி நல்லா வைட்டா பார்த்தாலே ஒரு அமைதி, சாஃப்ட்னஸ் வரும் மனசுல. அந்த கலர்ல இருக்கும் உன் பாஞ்ச ஜன்யம். அந்த சக்கரம் சங்கு மேல ஆண்டாளுக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஜலசி. ஏன்னா அவ எப்பவுமே பெருமாளோட கூடவே இருக்கா. அதுவும் சங்கு ஒரு படி மேல அவரோட மவுத் லிப்ஸை டச் பண்ற பாகியம் அதுக்குத்தான் இருக்காம். அந்த ஒயிட் சங்க சொல்ற ஆண்டாள், போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. சங்கு கிட்ட சொல்ற ஆண்டாள், நீ பாடுறியே எதுக்கு, எப்போ, என்ன காரியம் உன்னோடது? எனிமீஸோட சண்டை போடும்போது உன் சத்தம் கேட்கும். சண்டை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை இண்டிகேட் பண்ணுவா நீ. நல்ல கணீர்னு ஆர்ப்பரிக்கும் சத்தம். பட் நாங்கள் எல்லாரும் பகவானோட சேவகர்கள். மோர் தன் தட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. தாள பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே. அந்த பறை வாத்தியம் பெருசா இருக்கும். பெரிய சத்தம் அதிலிருந்து வரும். சத்தம் போடும் சங்கு, சத்தம் போடும் பறை, இதெல்லாம் வேணும். உன்னை பாட, உன் புகழை வாசிக்க இந்த வாத்தியம் எல்லாம் வேணும். பல்லாண்டு செய்ப்பாரே, இன்னொரு கோஷ்டி உன்னோட பல்லாண்டும் பாடிண்டே இருக்கா. அந்த மாதிரி நிறைய பேர் உன்னை பாடிண்டு ஸ்துதி பண்ணிண்டு இருக்கா. கோல விளக்கே கொடியே விதானமே. விளக்கு கொடி விதானம் இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள். நோன்பு இருக்க தேவையான திங்ஸ். கோல விளக்கு அழகான விளக்கு, வெளிச்சத்தை கொடுக்கும், அஜ்ஞானத்தை அழிக்கும். ஆச்சாரிய கிருப்போட கம்பேர் பண்ணலாம். கோடி இண்டிகேட்ஸ் விக்டரி. விதானம் கொடியாக இருக்கும் நமக்கு பகவானோட அருள். ஆளு நிலையாய் நீ சாதாரணமானவன் இல்லையே. எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி கேள்வி கேட்டு கிராஸ் கொஷனிங் பண்றியே. அகடித கட்டனா சாமர்த்தியமுடையவன் நீ. மார்க்கண்டேய மகரிஷி பிரளயம் வந்து எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு கேட்டதுக்கு நீ காண்பித்தாய். மலைகள் இடிச்சுண்டு தூள் ஆகிறது, மரங்கள் பேர்ந்து மிதக்கிறது, காற்றாத்து வெள்ளம் எல்லாமே மிதக்கிறது. எந்த ஊர் என்ன தேசம் தெரியாது. ஆனா அதுல ஒரு சிறு வெளிச்சம். மிம்மினி பூச்சி ராத்திரியில வர மாதிரி ஒரு பேனியன் லீஃப். வட்ட பத்திரத்துல சின்னூண்டு ஒரு குழந்தை மெதந்து வர அவ்வளோ அழகு. நீல நிறம், சுருட்ட முடி, பெரிய கண். யாருன்னு ஆச்சரியமா மார்க்கண்டேயர் பார்க்க கேட்க சிரிச்சுண்டு அந்த குழந்தை தன் கால் கட்டை விரலை வாயில வச்சு சூப்பித்து சொன்னதாம் அந்த குழந்தை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். மார்க்கண்டேயர் புரியாம ஒரு க்ஷணம் யோசிக்கும் போது அந்த குழந்தை செஸ்ல தெரியறா லக்ஷ்மி தேவி தாயா. ஓ ஸ்ரீபதி நாராயணான்னு சொல்றதுக்குள்ள அவர் இடம் மாறிட்டார். குழந்தை அவரை தனக்குள்ள இழுத்து காண்பிக்கிறது. மலைகள் நடுவுல ஒரு ஆசிரமம். அங்க தவம் பண்ணிண்டு இருக்கார் ஒரு முனிவர். யாருன்னு பார்த்தா மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் சீங் மார்க்கண்டேயர். என்ன இதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள வெளியில வந்துட்டார். அப்பா, எனக்குள்ளும் எல்லாம் என் வயிற்றுக்குள்ளும் தான் எல்லாம்னு காமிச்சியே. உன்னை பாடி அடைஞ்சா தானே எங்களுக்கு சந்தோஷம். அது தானே மோட்சம். எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் கிருஷ்ணா. விஸ்வம் விஷ்ணுவே. இந்த பாசுரம்ல கண்ணன் கேட்குறான், எனக்காக வந்திருக்கேன்னு சொல்றேன், அப்புறம் நோன்புக்கான சாமான்கள் கேட்குறேன், என்னத்தான் வேணும் உங்களுக்கு? பரம சாமியாபதி, அதாவது மோட்சத்துக்கு போகும்போது, பகவான் கிட்ட போகும்போது 8 விஷயங்கள் இருக்கணுமாம். பகவானோட 8 விஷயங்கள்ல ஒத்து இருக்கணும். அதாவது குணங்கள் இருக்கணும். அதான் ஆண்டாள் சொல்றா, அவள் தான் இப்போ ஒரு ஆயர் குலத்து பெண் தானே. ஆயர் பாடியில இடையர்கள் உன்கிட்ட இருந்து எங்களை பிரிச்சு வச்சிருந்தா. அப்புறம் நோன்பு பண்ணணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அவ சொல்லித்தான் நோன்புக்கான சாமான்கள் உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும். அதுக்குத்தான் உன்னோட பேலஸ்க்கு வந்திருக்கோம்.
பிரிச்சு வச்சது இடையர்கள். இப்போ பெர்மிஷனும் அவா தான் கொடுக்குறா. அவளுக்கு வேணுமே இந்த சாமான்கள் நோம்பிருக்க, அதுக்கு தான் கேட்குறோம்னு சொல்ற ஆண்டாள். ஆளு நிலை, ஆலமரமா எல்லாருக்கும் நிழல் தருவான், காப்பாத்துவான், ரட்சிப்பான். இதுல ஒரு குட்டி கதை பார்ப்போம். பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன் ஒருவன். ஒரு நாள் ஏதோ தோணி ஆத்து வீட்டை வெளியில வந்து சுத்தி முத்தி பார்க்கறான். நம்ம போட்டுக்கிற துணி, சாப்பிட்ற சாப்பாடு, வீடெல்லாம் யாரோ பண்றா. அப்போ இந்த மாதிரி மரம், செடி, கொடி, மலை யாராவது பண்ணணுமே. ஆனா அது செஞ்சது பகவான். அவனுக்கு இவ்வளோ பவர் இருக்கும்னு அவனுக்கு நம்பவே முடியல. ஏன்னா there are so much discrepancies. சின்ன கொடியில பெரிய பூசணிக்காய், தர்பூசணி வளர்றது. அவ்வளோ பெரிய ஆலமரத்தோட பழம் விதை சின்னூண்டு இருக்கு. இவ்வளோ டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கு எல்லாமே. அவனுக்கு எப்படி சாமர்த்தியம் இருக்க முடியும் யோசிக்கிறான் அந்த நாதிகன். அப்போ நடந்துட்டே போய் ரெஸ்ட் எடுக்கிறான் ஒரு ஆலமரத்துக்கு அடியில. கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து பார்த்தா அவன் மேல சுத்தி அந்த மரத்தோட காய் விழருது. அச்சோ, அப்போ தான் தோன்றது, இந்த மரத்தோட காய் பெருசா இருந்தா இந்நேரம் அவன் இருந்திருக்க மாட்டானே. அந்த மரத்தோட யூஸ் நிழல் கொடுக்கணும், மற்றது அமைஞ்சதெல்லாம் இந்த பயனை ஒத்தி இருக்கும். அந்த மாதிரி அந்த பம்கின் கிரீப்பர் பூமாதேவி தான் தாங்குறா. சத்து மட்டும் தான் கொடியிலிருந்து வருது. கீழே பதர்ந்தா தானே காய் சாப்பிட்ற டைம் வரும்போது அது கொடியிலிருந்து பிரிஞ்சா கூட வெயிட் தாங்காம கீழே விழுந்தா வேஸ்ட் ஆகாம இருக்கும். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூசஸ் அண்ட் கேசஸ். எம்பெருமானோட பாத நிழல் அடியார்களை பரிபாலித்து காக்கிறது. திவ்ய தேசம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசம். ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டபத்திர சாயி பெருமாள். இங்க தாயார் யாரு? ஆமாம், நம்ம ஆண்டாள் நாச்சியாரே தான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி संहृत्य लोकान् वटपत्रमध्ये शयानमाद्यन्तविहीनरूपं सर्वेश्वरं सर्वहितावतारं बालं मुकुन्दं मनसा स्मरामि. श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने श्रीपादमे शरणम्. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.